அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து ராகுவுடன் இணையக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த புதன் பெயர்ச்சியில் புதன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு வருவது யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சஞ்சரித்தால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக புதன் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய இடத்தில் அமர்ந்து வலுவிழப்பது என்பது நிச்சயமாக சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தெளிந்த அறிவாற்றலையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஞானத்தையும் அளிப்பவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருந்தால் எவ்வளவு சிக்கலான கடினமான குழப்பமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த நிகழ்வுகளை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட புதன் இப்போது சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க. மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவுடன் இணைவது ஒரு விதமான விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்துல எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது புதன் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் நீச்சம் அடையக்கூடிய இந்த தருணத்துல தேவையில்லாத பல்வேறு விதமான சங்கடமும் கோபமும் அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை பல்வேறு விஷயங்கள்ல உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. நிச்சயமாக புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய வெறுப்புணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக கடினமான குழப்பமான மனநிலையுடன் ஒரு சூழ்நிலையை அணுகுவதை விட அந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சி செய்தால் நிச்சயமாக பல சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை விபரீதமாக ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணியையும் செய்ய வேண்டாம். அவசரம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் விரும்பிய பணியை இந்த நேரத்துல மிக சிறப்பாக செய்யுங்க, நேர்மையுடன் செய்யுங்க. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று, எந்த பணியையும் குழப்பமான மனநிலையில் செய்ய வேண்டாம். அதனால் சில தவறான செயல்பாடுகளாக தான் முடிவதற்கான வாய்ப்பும் விபரீத பலன்கள் தான் கிடைப்பதற்கான யோகமும் உண்டே தவிர நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக குழப்பமான மனநிலையில் எந்த பணியையும் செய்ய வேண்டாம். அதை தவிர்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கோபம் வரும் என்ற ஒரு சூழ்நிலையும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாங்க. கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தாலே பல குழப்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் போது அவற்றை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான நிகழ்வுகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையோ எண்ணி பாருங்கள். அப்படி எண்ணி பார்ப்பதால் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படியும் சில நேரங்கள்ல வெறுப்பை குறைக்க முடியாமல் கோபம் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக சில வழிமுறைகளை கையாளுங்க. அதாவது
உதாரணமாக கவுண்டிங் செய்வது, 1 to 100 வரை எண்ணுவது, அல்லது தலைகீழாக சில விஷயங்களை எண்ணி பார்ப்பது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக கோபம் குறைந்து ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாது ஆத்திரம் வரக்கூடிய நேரங்கள்ல தண்ணீர் பழகுங்க. தண்ணீர் குடிப்பதால் சில விஷயங்கள்ல நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அது மட்டுமல்லாது நன்கு தூங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல தூக்கம் இல்லை என்றாலும் குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக கையாண்டால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய பாதகமற்ற சூழ்நிலைகளை கூட சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை புதனை உறுதிப்படுத்துகிறார். எனவே எச்சரிக்கை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன். அவருடைய நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் கிரகமும், சமகிரகமாக செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளும் உள்ளன. புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருப்பவர் புதன் மட்டும்தான். எனவே அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். ஏனென்றால் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சவால் நிறைந்தவையாகவும் சிக்கலானவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு குழப்பமான மனநிலையை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு அந்த பணியை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதைவிட மிக வலுவாக ராகுவுடன் இணைகிறார். பொதுவாகவே சுபகிரகமாக இருந்தாலும் கூட புதன் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது வலுவிழந்து நீச்சம் பெறுவதும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதும் இந்த தருணத்தில் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சில எதிர்பாராத அதிரடியான குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். எனவே இந்த தருணத்தில் மிக சிறிய விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பும் சேர்த்து பார்க்கும்போது பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படி புதனின் அமைப்பு இருக்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமருவது பல விஷயங்கள்ல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி லாபஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் வலுவிழந்து நீச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்திருப்பதால் ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூட சற்று தடைபடுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. சில விஷயங்கள்ல லாபம் அதிகமாக கிடைத்தாலும் கூட வருமானம் உயர்ந்தாலும் கூட விரய செலவுகளால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம். சப்தம பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுவிழந்து பார்க்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக சின்ன தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. உறவுகளை கையாளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தால் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபர்களே சில தந்திரமான வேலைகளை செய்யலாம். எனவே கவனம் தேவை. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய முதலீடுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்த்திடுங்க. லாபஸ்தானத்தில் வலுவிழந்து இருப்பதால் குழப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமாக சில சிரமங்கள் ஏற்படலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இந்த சிரமங்கள் அனைத்தையும் குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.